இந்த வீடியோ லாஸ்ட் டியூஸ்டே அன்னைக்கு கம்பம் போட்டிருந்த அன்னைக்கு எடுத்ததுங்க. என்னடா கம்பம் போட்டால் மழை வரும்னு சொல்லுவாங்க, ஒரு துளியை கூட காணுமேன்னு பார்த்தா திடுதிப்புன்னு பயங்கரமாக ஃபுல்லாக க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆச்சு. நல்லா காற்று அடிச்சிச்சுங்க. அப்படியே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் அடித்தாலும் நல்ல மழையாக இருந்துச்சு. ஸோ கம்பம் போட்டால் மழை வருது அப்படின்னு பெரியவங்க சொல்லது உண்மைதான். என்ன காரணத்தில் சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ இந்த கிளைமேட்டை பார்த்துட்டு நம்மளால் சும்மா இருக்க முடியுமா? நம்ம வீட்லேயே அரைச்சி வச்ச பஜ்ஜி மாவு இருக்கு இல்லையா, அதில் ஒரு 2 கரண்டியை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி பஜ்ஜி மிளகாவில் டிப் பண்ணி எடுத்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்தால் 10 நிமிஷம் கூட தேவையில்லை. சூப்பராக பஜ்ஜி ரெடி. மிளகா பஜ்ஜி. இது கூட பால் பாயசம் வேணும்னு கேட்டிருந்தா, ஸோ அதை முதல்லையே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அது கொஞ்சம் ஆறுனா தான் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் அதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு இதை போட்டாச்சு. இந்த பஜ்ஜி மாவு வந்து நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணது. முதல்ல இதை நான் வந்து வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன். அதோட லிங்க் வேணும்னா நான் லாங் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் பார்த்துட்டு ரெடி பண்ணி பாருங்கள். வீட்லேயே சூப்பராக பஜ்ஜி மாவு அருமையாக ரெடி பண்ணிடலாம். ஸோ எடுத்துகிட்டு வந்து வெளியே உட்காந்து சாப்பிட்லான்னு வந்தால் மழையெல்லாம் நின்று போச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பா.